மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா A24 பேட்சில் அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மெசேஜ். அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணி யூஜிசி ரெகுலேஷன் படி ஏபிசி ஐடி க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. யூனிவர்சிட்டி சைட்லேயே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அட்மிஷன் போடும்போது க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஆனால் உங்களோட டேட்டா நீங்கள் கொடுத்த ஆதார் கூட மேட்ச் ஆகலை, அதனால நீங்கள் க்ரியேட் பண்ணி அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்திருந்தாலும் சரி வரலைனாலும் சரி, A24 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏபிசி ஐடி க்ரியேட் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிடுங்க. நீங்கள் அப்படி அனுப்புனாதான் அவங்களால டிஇபி ஐடி க்ரியேட் பண்ண முடியும். டிஇபி ஐடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பீரோ ஐடின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்டான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஐடி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஏபிசி ஐடி க்ரியேட் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு 30th November 2024 அனுப்பலை அப்படின்னா உங்கள் அட்மிஷன்ஸ் அப்ரூவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மெசேஜ் வந்தது A24 பேட்சில் அட்மிஷன் முடித்து எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு தான் இந்த மெசேஜ் வந்திருக்கு. அதனால் நீங்களும் அட்மிஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் ஏபிசி ஐடி க்ரியேட் பண்ணலை அப்படின்னா க்ரியேட் பண்ணிவிட்டு 30th November நீங்கள் அனுப்பிடுங்க. இதுதான் அந்த மெயில் ஐடி, நீங்கள் ஏபிசி ஐடியை அனுப்ப வேண்டிய மெயில் ஐடி. ஏபிசி ஐடி எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோவும் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு மேலே ரைட் சைட் டாப் கார்னரில் அந்த லிங்க் டிஸ்பிளே ஆகும். அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.